என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொலாபை பற்றி பார்க்க போகிறோம். கரீனா சைட்லேருந்து நம்மளுக்கு இப்போ வந்து நருட்டோ கொலாப் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து இதே முடிவடைஞ்சிது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கொலாப் வந்து நம்ம கேமில் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் பயங்கரமான ஒரு கொலாபு, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு அனிமியை பற்றினது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலாப் தான் நம்மளுக்கு வந்து கேமில் நெக்ஸ்ட்டு வரப்போகுது கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் பார்த்திங்கன்னா கோஜோ சட்டோரோ பிடிக்கும். உங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் கொலாப் வரப்போதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது அக்டோபர் மந்த்துக்கான ஒரு எவோவால்ட் ஈவெண்ட்டுமே நம்ம கேமில் வரப்போகுது கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற இந்த 4 கன்று தான் நாளைக்கு வந்து அடுத்த மாதம் வந்து எவோவால்ட் ஈவெண்ட்டாக மாறப்போகுது கைஸ் அப்படின்னு கிடச்சிருக்குது லீக்ஸு. ஆனால் அது மட்டும் கிடையாது, கூடவே இன்னொன்றும் கிடச்சிருக்கு. இன்னும் 4 கன்று, அதாவது இந்த 4 கன்று, இந்த தாம்சனு இந்த M4A1 இருக்குல்ல, இது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்னொன்று MP40 இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு UMP அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்று கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2ல் தான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து நம்ம கேமில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக கோப்ரா வருமானு கேட்டிங்கன்னா கோப்ராலாம் டவுட்டு தான் கைஸ். ஏன்னா அதெல்லாம் கொண்டே வரமாட்டானுங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ரேர் கன்று, அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தரமாட்டானுங்க ஈஸியாக. அதனால் இந்த மாதம், அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் நம்மளுக்கு வந்து இந்த 2 செட்டு இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக்கான ஸ்கின்னுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பேக் நம்ம கேமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ராகன், முட்டையிலேருந்து வெளியில் வர மாதிரியான இந்த ட்ராகன் இருக்குல்ல, இதையும் கொண்டு வராங்க அடுத்த மாதம் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6ஆம் தேதியே ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு ஒன்று வரப்போகுது. இப்போ ஏற்கனவே டைகர் பண்டில் ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைகர் பண்டில் வந்ததில் அதோட ஃபிஸ்ட்டு தான் நினைக்கிறேன். 6ஆம் தேதி நம்ம கேமில் வந்து இதையும் கொண்டு வர போகிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃபிஸ்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது எதுக்கு ஆட் பண்ணானுங்கன்னே தெரிய மாட்டுது. இது என்ன கொலாபு, என்ன ஃபிஸ்ட்டுனே தெரில, சம்மந்தமே இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கானுங்க. இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டபுள் ஈவெண்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம கேமில் 12ஆம் தேதி கன்ஃபார்மாக வரப்போகுது கைஸ். டபுள் இன்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் விட்டானுங்க. 12ஆம் தேதி கண்டிப்பாக இது வந்துடும் கேமில். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடும், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க கேமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசன் வந்து அப்டேட் இருக்குல்ல, இதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு சர்வே மாதிரி விட்ருப்பாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கொலாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து ஜுஜுட்சு கைசன் வேணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல். அதனால் அது இல்லாமல் ஏற்கனவே ஜுஜுட்சு கைசன்லேருந்து சீசன் 3 ட்ரெய்லர் வேறு விட்டுட்டானுங்க. அதை பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே விட்ருப்பாங்க. அது வந்து ஜனவரி 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்டடோரி யூஜியோட போஸ்டருமே விட்டுட்டாங்க. அப்போது இது எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா நம்மளுக்கு வந்து அதுதான் நெக்ஸ்ட்டு கொலாபு அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஏற்கனவே ஸ்குட் கேம் பற்றி ஒரு கொலாப் விட்ருப்பானுங்க. அதுவுமே ரொம்ப கதையான ஒரு கொலாபுன்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். ட்ரெய்லர், டீசரு, பண்டல்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுமே நம்ம கேமில் வந்து ஜுஜுட்சு கைசன் கொலாபும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OB51 இல்லை 52 அப்டேட்ஸில் தான் கண்டிப்பாக இது நம்ம கேமில் வரும். ஏன்னா ஜனவரி 2026 தான் இதுவுமே ரிலீஸ் ஆக போதா, நம்மளோட அனிமி ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜுஜுட்சு கைசன் இதையுமே கொலாபுமே கொண்டு வருவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வர பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா கதையாக இருக்குது. அதை பற்றி நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்ஸாக போடுறேன். ஓகே கைஸ், பாய்.